பேசி பேசி ரொம்ப பிரச்சனையான ஆகுது. நடுவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரீட் ஃபார்வர்டான ஒரு ஆள், ஒரு மனசில் பட்டதை பேசிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வயசாக சரி இந்த ஆன்மீகத்து மேலே ஒரு ஈடுபாடு, கடவுள்னா என்ன, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், என்னடா டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கோமே, வேலை செய்கிறோம், பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ இந்த இறை அருள் அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஈடுபாடோட ஆன்மீகத்தில் ஒரு மாதிரி போயிட்டேன். உடனே சரி முன்ன மாதிரி பேசுறதில்ல, இந்த கோவப்படுறதில்ல, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் பேசுறதில்ல. அதனால இந்த ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன் இதெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ இவர் ஆன்மீகத்தில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக போயிடுவாருன்னு ஏதோ நினச்சிட்டாங்க போல் இருக்கு. எந்த மண்டலம் பிறந்த பிள்ளைங்க ஆக்ரோஷமா பேசுறாரு, இப்படி பேசுறாருன்னா யாரோட பையன்டா? டிஆர் பையன். காமெடியா இருக்கு, என்ன இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு. இதுல வேற எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி, இல்லை சார் எல்லா மற்ற நடிகர்களும் வந்து எதுவுமே இதை பற்றி கமெண்ட் பண்ணாமல் கை கட்டிட்டு சாஃப்டாக இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பேசி உங்களை மட்டும் கெட்டவன்னு சொல்ல போகிறாங்க? இதே நீங்கள் என்ன புதுசாக கெட்டவன்னு சொல்ல போகிறீங்க? இது வரைக்கும் எவ்வளோ சொல்றீங்க, என்ன என்னை பற்றி நீங்கள் சொல்லலை, இல்லை புதுசாக இந்த மாதிரி இமேஜ் கெட்டு போயிட போகிற மாதிரி உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறது எவ்வளோ பெட்ரு. உங்களை மாதிரி நல்லவனா நடிச்சு கெட்டவனா இருக்கிறத விட உண்மையை பேசி கெட்டவன பேர் வாங்குறதுல நான் வருத்தப்படவே இல்லை. நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன், அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா நான் ஒன்னே ஒன்று நான் சொன்னேன், இந்த 3 வருஷம் வந்து நான் படம் பண்ணல, கடைசியா வாழ இப்போதான் ரிலீஸ் ஆச்சு, அவ்வளோ பிரச்சனை போச்சு. அப்புறம் பேட்டரியில இதுல கூட ஒரு மேடையில சொல்லியிருந்தேன் நான், என்னை விட்டு எல்லாமே போச்சுங்க இந்த 3 வருஷத்துல. ஆனா ஒரு ரசிகை என்னை விட்டு போனாங்க. தமிழ்நாட்டுல மக்களோட அன்பு என்னை விட்டு போனாங்க. நான் 3 வருஷம் கழிச்சு படம் நடிக்கும் போது என் படத்தை வந்து யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மேடையில நான் இன்னும் பேசவே முடியாது. ஆனா அந்த படம் வாழு படம் 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும், ஒரு லேட்டா வந்த படமா இருந்தாலும் என் மேல அவ்வளவு அன்பு வச்சு அத்தனை பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க, எனக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, என்னுடைய அந்த உண்மைதான் என்னை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துது. அதே மாதிரி இந்த அணிகிட்ட அந்த உண்மை இருக்கு, அந்த உண்மைக்காக தான் சிலம்பரசன் நீங்க வந்து இன்னைக்கு பேசுறாங்க. அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எனக்கு யாரையும் திட்டணும், இல்லை யாருமே இல்லை அவருக்கு விஷால் மேல ஏதோ கோவம் பண்றேன், யாரும் விஷால் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நான் அதை தான் சொன்னேன், நான் கார்த்தியா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும், ஏன்னா பர்சனலாக இன்னொருத்தர் திட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் என்ன அரசியலில் வரணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது, இன்னைக்கே சொல்லிடுறேன் நான். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம், என்ன வேணா வந்து உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு வழின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய இந்த அணுகுமுறையும் இந்த வழியும், அந்த அணி நடத்துற அந்த வழியும் அந்த அணுகுமுறையும் எனக்கு பிடிக்கல. அதை ஒழுங்கா அழகா நம்ம பேசி நம்ம குடும்பம்னு பேசி தீர்த்துக்கலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறதுன்றது வெளியில இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சு கேவலப்படுத்துற அளவுக்கு நம்ம நடந்துக்க தேவையில்லைன்ற ஒரு கோவத்துலதான் வந்து நான் அப்படி பேசுறேனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, சரத் சாருக்கும் சரி ராதாரவினும் சரி அவரை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவங்க வந்து என்னென்ன தப்பா சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க வந்து இன்னைக்கும் நான் இங்க வந்து நான் நிக்கிறேன்னு சொன்னா உண்மையிலேயே அவங்க அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல மனிதர்களுக்கு நல்லதுதான் நடக்கும், இதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். எல்லாம் இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நண்பர்கள் தான், நடிகர்கள் எல்லாரும் என்னோட நண்பர்கள் தான். சரத்குமாரோட நாசர் என்னோட ரொம்ப நண்பர். சரத்குமார் எனக்கு 23 வருஷமா தெரியும், நாசர் 30 வருஷமா தெரியும். சரத்குமார் வந்து ராமநாதபுரம் திருநெல்வேலி எங்க இருந்து வந்தவர், நாசர் வந்து என்னோட பக்கத்து ஊர் செங்கல்பட்டு, அவர் ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த மேடையில நான் ஏறதுக்கு காரணம் ராதாரவியின் கடுமையான உழைப்பு, சரத்குமார் அவர்களின் சேவை. இது ரெண்டும் நடிகர் சங்கத்துக்கு தேவைங்கிறதால தான் நாங்கள் இந்த மேடையில நான் வந்து செல்ல முடியாத மேடையில் முதல்ல நான் என்ன அவங்கள்ட்ட வேண்டுகோள் எடுத்தோம்னா, நடிகர்கள் இப்போ ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், ஆனா கூத்தாடி 2 பட்டா நீ டிவிக்கு கொண்டாட்டம். நான் பார்த்துட்டே இருக்கேன் லைவ் ஷோல, இங்க ஒரு லைவ் ஷோ போட்டு இன்னொரு மீட்டிங் வராங்க, அதே விட அதுவும் ஸ்க்ரோல்ல பக்கத்துல இது ஒரு கட்டங்கட்டி பாக்ஸ், இது ஒன்று வருது, இது அங்கே ஒரு பாக்ஸ் வருது. அப்போ இது வரைக்கும் கூத்தாடி கொண்டாட்டம் வந்தது, இப்போ ஊருக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்க
சார் நீங்க வந்து எல்லாரும் ஒண்ணா இருங்க. தானு சார் கவலைப்பட்டார் பாருங்க. அது மாதிரி வந்து ஒரு நண்பனை கூட எதிரியாக்கிக்கிற தன்மை இருக்கிறதால தான் இன்னைக்கு விஷாலை எதிர்த்து இந்த மேடையில நாங்கள் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா இப்ப நான் ஒரு டைரக்டர், என்னை எடுத்து இன்னொரு டைரக்டர் போட்டி போடுறாரு. வெற்றி தோல்வி முடிஞ்சிச்சு. ஆனா நான் டைரக்ட் பண்ண போறேன். எங்கேயோ நான் நாகர்கோவில ஷூட்டிங், எனக்கு சாலக்குடியில் ஷூட்டிங்கு, அவர் எங்கேயோ பூனால ஷூட்டிங். ஒருத்தர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் படம் எல்லாம் அவர் படம் எல்லாம். ஆனா தயாரிப்பாளர்கள் தானு சார் இங்க வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்றாரு, ஞானவர் ராஜா சூர்யா வச்சு படம் பண்றாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்காம படம் பண்ணிக்கலாம். ஆனா நடிகர்கள் அப்படி இல்லை. இப்ப நான் ஒரு படம் பண்றேன், இதில் பாக்கியராஜ் அப்பா, ராதிகா அம்மா, விஷால் ஹீரோ, சுருதிஹாசன் ஹீரோயின், கருணாசர் காமெடியன், இங்க வடிவேல் ஒரு காமெடியன், விஜயகுமார் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா இந்த காம்பினேஷன் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? இவங்க ஒருத்தர் இங்க ஒன்னா நிக்க முடியுமா? நடிகர்கள் வந்து குழந்தை மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். நடிகர்கள் உணர்வு பூர்வமானவர்கள். அவர்கள் அறிவுபூர்வமானவர்களை விட உணர்வுகள் தான் அவங்க முக்கியம். அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் பேம்பர் பண்ணா என்ன வேணாலும் ஏமாத்தலாம். நடிகர்களை ஏமாத்துவது ரொம்ப ஈஸி. ஏமாத்தணும்னு நினைச்சா ஈஸி, ஆனஸ்டா இருக்கணும்னு நினைச்சா கஷ்டம். ஏன்னா அவங்க உண்மையை சொன்னா கொஞ்சம் தாங்கிறது சக்தி கிடையாது. அவங்க குழந்தை மாதிரி அம்மா நல்லா நடக்கிறேன், ஒரு நம்ம குழந்தை வந்து ஒரு டிராயிங் பண்ணோன்னே அம்மா சூப்பரா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட்லயும் அவங்க வந்து சார் சூப்பரா இருக்கு சார், இப்படி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணி தான் நடிகர்களை நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அதனாலதான் நாங்கள் நடிகை இயக்குநர் சங்கம் முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம், சார் எப்படியாவது ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து ஒரு பிரச்சனை வருது, படைப்பாளர் பிரச்சனை வரும்போது தீராஜேந்தர் சார் நான் போய் நேராக ஒரு வீட்டில் பார்க்குறேன். சார் இது மாதிரி வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் கண்ணு அப்படி தண்ணி வருது. சொன்னா செல்லுமணி நீலாம் இப்போ தான் வந்து யூனியனுக்கு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, நான் அந்த டைரக்டர்ஸ் யூனியன் வரமாட்டேன் சொல்லுவேன். அப்புறம் நான் வந்து விசாரிச்சேன், ஒரு டைரக்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன் நின்று இருக்காரு, ஒரு தோக்கடிச்சிருக்காங்க. அதுலேருந்து அவர் எங்கள் யூனியன் பக்கமே வரல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நான் ஜல்லிக்கட்டுங்கிற படத்துல துணை இயக்குனராக பணி புரிஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து மணிவண்ணன் சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ ஜல்லிக்கட்டில் வந்து சத்யராஜ் சார் நடிக்கிறாரு, மணிவண்ணன் டைரக்ஷன், சிவா சார் நடிக்கிறாங்க, எல்லாம் நடிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப மத்தியானம் வந்து சிவா சார் வீட்டிலேருந்து அவங்க சாமியவங்களுக்கு சாப்பாடு வரும், எல்லாரும் ரொம்ப சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது மணிவண்ணன் சார் சொன்னார், அண்ணே உங்களுக்கு மறக்கவே முடியாது சொல்லிட்டாரு, ஓட்டா உங்களுக்கு பற்றி தான் தெரியும்டா, நீங்கள் சாப்பிட்டோன்னே மறந்து போயிட்டுருக்கீங்க, நான் இன்னைக்கு நல்லா இருந்தா வருவீங்க, நீங்க செத்தா ஏடா வரப்பாங்க. அப்படியே பேசுனா நீங்க அப்படி பேசுறீங்க சொல்லிட்டு பேசும்போது மணிவண்ணன் சார் சொன்னாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சுன்னா மொத்த திரைத்துறை ஒன்று சேர்ந்து நடிகை சேர்ந்து உங்களுக்கு இது வச்சு மிகப்பெரிய இதுவா நாங்கள் பண்ணி வழி அனுப்புனார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், டேய் செத்தா கூட என் பாடி நடிகை சேர்ந்து வராதாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமா சொல்லு. அப்போ அவர் சொல்லும் போது மணிவண்ணன் சார் இருக்காரு, மணிவண்ணன் இல்லை சத்யராஜ் சார் இருக்காரு, நாங்கள் இருக்கோம். அப்படியே ஷாக் ஆயிட்டோம். மணிவண்ணன் சார் சாக்கு என்னன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் விட அதெல்லாம் வேற கதை. அப்புறம் நான் டைரக்டர் ஆகி நான் பிரபு சார்லாம் எனக்கு நெருக்கமாகி பிரபு சார் நான் பேசும்போது பிரபு சார் சொன்னாரு, இல்லை சார் அது பெரிய இது, அப்பா ஏதோ வந்து அது குறை சொல்லி அவங்க வந்து அவமானப்படுத்தி அமைச்சிட்டாங்க, அது வந்து அப்பா வந்து நடிகர் சங்கத்துக்கு போகிறாங்க. அப்போ நடிகர்கள் எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவங்க மனதில் ஒரு வடு ஏற்பட்டா எந்த அளவுக்கு அவங்க பாதிப்பாகுங்கிறது அவ்வளவு பெரிய நடிகரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் வந்து இவங்க யாரும் ஒருத்தர் எதிர்கருத்து கொண்டு போட்டி போட்டு இவங்க ஒருத்தர் பிரிஞ்சிடக்கூடாத ஒரு நல்லெண்ணத்து அடிப்படையில் தான் நாங்கள் இவங்களை ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுவோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் இன்னும் அதற்கான முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் அப்புறம் கூட இவங்க ஒன்று சேர்க்க ஒரு ஆள் இருந்து அதுக்கான வேலையை பண்ணுவோம். இப்போ நான் இங்க வந்தது இயக்குநர் செல்வமணியா இந்த வேலையில் நினைக்கிறேன். இதுல இன்னைக்கு நடிகர் சங்கம் இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா, நடிகர் சங்க உறுப்பினருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா அது ஒரே காரணம் ராதாரவி தான். இது வந்து சரத்குமார் சார், விஜயகாந்த் சார் வந்து தப்பா இருக்கக்கூடாது. நான் வந்து முதல் முறையா இயக்குனர் ஆகும்போது அப்போ வந்து நடிகர் சங்க உறுப்பினர்லாம் நடிக்க முடியாது, சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், திருட்டுத்தனமாக தான் அன்றைக்கி நடிக்கணும் அவங்களாம் அன்றைக்கி. ஏன்னா நான் வந்து ஒரு டைரக்டராக வந்து நடிக்க போட்டுனா நடிகர் சங்கத்தை ஆட்டில் போடும்போது அவங்க ரெண்டு பிரச்சனை, ரெண்டு லாபம். ஒன்று அவங்க நல்லா டைலாக் பேசுவாங்க, இன்னொன்று ப்ரொடியூசருக்கு லாபம். அவங்க டைலாக் பேசினா தனியாக சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ப்ரொடியூசர் கூட எப்படியா மீட் பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு பெப்சிலேருந்து ரைடு வரும், ரைடு வந்தால் அந்த பின்னாடி சோரோட எகிரி குதிச்சு ஓடணும். அப்படிதான் அவங்களோட நிலைமை அன்றைக்கி இருந்தது. அதுக்கப்புறம் ராதாரவி சார் படத்தில் நடிக்கிறார், புலமை சார் நடிக்கும்போது சொன்னார், செல்வமணி நம்ம பசங்களாக இருக்காங்க கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. இல்லை சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்க, எப்போ நான் பார்த்துலாம் அந்த வார்த்தை. இன்னைக்கு ராதாரவி பேசுகிற வார்த்தைகள் கஷ்டமா இருக்கு கசக்குதுன்னு சொன்ன அதே வார்த்தைகள் தான் அன்னைக்கு அவருக்கு பயன்படுத்துறாரு, வாடா பார்க்கறாங்க. அன்னைக்கு
நான் புலனுவிசாரணை படம் பண்ணும்போது 600 பேர் அன்னைக்கு ஒரு நாள் சாங் ஷூட்டிங்ல இருக்கும்போது 250 பேர் வச்சு இதே விஜயவாணியில நடிகர் சங்கத்துல ராஜமரியாதையோடு அன்னைக்கு வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்தவர் வந்து ராதாரவி. அதுக்கு பிறகு எந்த படம் எடுத்தாலும் நடிகர் சங்க உறுப்பினருக்கு முறையான இடம் கொடுக்கணும்னு போராடி கடைசி படைப்பாளர்கள் பிரச்சனைகளுக்கு இயக்குனர் சங்கத்துக்கு அவங்க வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும் வரும்போது ஒரு நிபந்தனை வச்சார். என்னன்னா, இயக்குனர் சங்கம் எங்கள் நாடக ஒரு நடிகர் உறுப்பினர்களை முறையாக பயன்படுத்தினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம்னு. அதாவது அவருக்கு ஒன்றும் வாய்ப்பு கேட்கல, அவர் ஒன்றும் சான்ஸ் கேட்கல, ஆனால் எங்க மெம்பர் கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்ட பிறகுதான் இந்த ஏஆர்ஓ போஸ்டே ராதாரவி தான் அன்னைக்கு உருவாக்குனார். இன்னைக்கு கொஞ்சம் பேர் அதில் வந்து காணாம போயிருக்கலாம். நடிகனுக்கு கலைஞருக்கு முதல்ல தேவையான ஒண்ணு நன்றி. பணம் வந்து ஏன்னா பணம் இல்லாமல் நிறைய பேர் நம்ம நடிப்பு கொடுத்தா போதும் நிறைய பேர் இருக்கும். ஆனா அந்த நன்றி மறந்தவங்க என்னைக்குமே கலைஞராக இருக்க முடியாது. இன்னைக்கு நடிகர் சங்கங்களுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ராதாரவி மெயின் காரணம். நான் மதுரைக்கு போனாலும் சரி சொல்ல தம்பி அங்க நம்ம பசங்க இருக்காங்கப்பா, அன்னைக்கு இதே மாதிரி தான் பேசுவார், அவர் அதெல்லாம் பேசுவார். அதாவது வந்து நம்ம காய்கறி விட்டுறாங்க, கத்தி கை வெட்டுச்சு உடனே கத்தி தூக்கினாம வெளியே போட மாட்டாங்க, தெரியாம வெட்டிக்கிட்ட பாருங்க. அது மாதிரி ராதாரவி கத்தி மாதிரி நீ பயன்படுத்துறவா சரியா பயன்படுத்து. நடிகர் சங்கத்துக்கு ஆதரவா நீ பயன்படுத்தினா அது எதிராளி வெட்டும், உனக்கு எதிராக பயன்படுத்த உன் கையை வெட்டும். அன்னைக்கு இதேதான் சமயத்துல வந்து ஆனா ராதாரவி சார் நீங்க வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு, உங்களுக்கு அவங்களும் பெரிய பசங்க ஆயிட்டாங்க, அதனால அந்த நாய்க்கெல்லாம் கொஞ்சம் கற்பனை. ஏன்னா அப்போ இதே மாதிரி அதே நட்பா பேசும்போது வழியே தெரியாது. ஒரு தடவை வந்து நம்ம ஏஆர்ஓ ஒருத்தர் வந்து நாங்கள் கொடுத்த பணத்தை வந்து அவர் வந்து மெமரி கொடுக்கல. திடீர்னு வந்து 15லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து படம் ரிலீஸ் முன்னாடி பணம் கட்டணும். நான் சொல்லிட்டேன், அப்போ ராதாரவி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, நான் பணம் கொடுத்தாச்சு பண்ணேன்னா ரிலீஸ் பண்ண முடியாது, 15லேருந்து எனக்கு இது வருது. அப்புறம் என்னன்னா நடிகர் சங்கத்தில் பணம் பேலன்ஸ் இருக்குன்னு முன்னே நான் ராதாரவி சார் ஃபோன் பண்ணேன், சார் நம்ம பணம் செட்டில் பண்ணியாச்சுன்னு. முன்னே அவன் ஏஆர்ஓ போட்டு பார்த்தா அவர் கொடுத்த பணத்தை அவர் வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டார். அந்த நாய் இப்படிதான் ஏதோ பண்ணிட்டான், ஏன் கொடுக்க வேண்டிய பணத்தை கழிச்சு பண்ணிட்டார். அப்போ நான் என்ன சொன்னாங்க, ஆனா ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இப்ப எங்க அம்மா வந்து நான் சாப்பிடாம போனோன்னு என் வீட்டுல எங்க அண்ணன் வருவான், எங்க அண்ணன் இந்த நாய் சாப்பிடாம போயிடுச்சுருவான். உடனே எங்க அண்ணன் வருவான், என்ன நாயை சாப்பிடாம போனேன்னு கேட்பான். எப்ப எங்க அண்ணன் சொன்னா கோவம் வரும், ஏய் நீ யாரா நாய் சொல்றது. ஆனா எங்க அம்மா சொன்ன நாய்க்கும் எங்க அண்ணன் சொன்ன நாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. எங்க அம்மா சொன்ன நாய் வந்து மகன் சாப்பிடாம போயிட்டாங்க கவலையில எல்லாம் கோபத்துல எங்க அம்மா சொன்னது. எங்க அண்ணன் வந்து சொல்லும் போது அது ஆளுமையில சொல்றது, முன்னாடி 10 பேர் முன்னாடி என்ன சொல்லும்போது ஒரு ஆளுமையில சொல்றது. அப்ப ராதாரவி சார் சொல்றதை மத்தவங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏதோ வந்து நாசர் சார் நான் இது முயற்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். நாசர்கிட்ட பேச சொன்னார், ரவிதா பண்ணா பரவாயில்லப்பா, காலையில நான் மாதிரி பேசிட்டாருப்பான்னு சொன்னார். அதனால வந்து நம்ம வந்து நம்ம உறுப்பினர்கள் அவங்க உங்க நாளைக்கு நம்மளோட சேர்ந்து பயணிக்க போறவங்க, அதனால அவங்க நம்மளோட இணைந்து வரதுக்கு உண்டான வழியை நீங்க பண்ணணும். அதுவும் சரத்குமார் பத்தி இப்போ சேரன் சொன்னதை விட மிக சிறப்பா யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, அது நடிகர் சங்க தலைவர் அவர் இந்த வேலை பண்ணாரு, அவர் இந்த வேலை பண்ணாரு. ஒரே கேள்வி, உத்தம வில்லனுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் என்ன தொடர்பு? கேள்வி பிரகாஷ் ராஜ் சொல்றாரு, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மாற்றம் வேணும் மாற்றம் வேணும், என்ன மாற்றம் வேணும்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு வேணும்னு சொல்லிக்கிறாரு சரத்குமார், நடிகர் சங்க தலைவர் அவர் தானே பண்ணாரு. உத்தம வில்லன்ல கமலஹாசன் சம்பளம் வந்து உங்ககிட்ட கட்டு கொடுத்தாரா? நீங்க ஏன் கொண்டு உட்காந்தீங்க? அது கமலஹாசனோட வேலை இல்ல, கமலஹாசனோட பிரச்சனை இல்ல, நடிகர் சங்கத்தோட பிரச்சனையும் இல்ல, அது தயாரிப்பாரோட பிரச்சனை, வெளியீட்டாரோட பிரச்சனை. படம் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தியேட்டர்ல கல்லு விடுறான், தியேட்டர் உடைக்கிறான். அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுறா தியேட்டர் உடையும், எக்ஸிபிட்டர் உடையும், ப்ரொடியூசர் காணாம போயிடுவான். அன்னைக்கு 36 மணி நேரம் உட்கார்ந்தது பிரச்சனை இல்லை. எனக்கே 1 hour 2 hour உட்காந்து 3 மணி நேரம் உட்காரும்போது கஷ்டமா இருக்கும். அன்னைக்கு வந்து ஒருத்தர் போய் பார்க்கணும், இதே ஒரு ப்ரொடியூசர் அப்போ ஞானவேல் ராஜா அவருக்கு பார்க்கணும். அவர் உடனே சொன்னா சரி நீங்க தாஜ் ஹோட்டல் வந்துருக்கேன்னு. அப்போ விக்ரமன் ஃபோன் அடிக்கிறேன், நான் ஊர்ல இல்லை, விக்ரமன் ஃபோன் அடிக்கிறேன், சார் நீங்க சரத்குமார் கொஞ்சம் போயிட்டு வந்துருக்கேன்னு. விக்ரமன் ஒரு 1 hour கழிச்சு சொல்றாரு, என்னப்பா வரேன்னு சொன்னாரு, வரல சொல்லும், நீ அவமானமா இருக்கு இங்க உட்காந்துருக்காரு. சரத்குமார் அப்ப சொல்றாராம், சில விக்ரமன் இது நம்ம பிரச்சனைக்காக இல்லை, நம்ம மானவ பார்க்கக்கூடாது, லிங்குசாமின்னு ஒரு ஆள் மாட்டிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றணும் இல்லையா நம்ம. அப்போ இவ்வளவு பெரிய எம்எல்ஏ ஒரு கட்சி தலைவர் ஒரு நடிகரை இதையும் மீறி ஒரு தயாரிப்பாளருக்காக வந்து 1.5 மணி நேரம் ரோட்ல உட்கார்ந்து வேண்டிய அவமானத்தை உட்கார்ந்து, அது நடிகர் சங்க தலைவருக்கு உண்டான வேலை இல்லை. அது முதல்ல கேள்வி சொல்றோம், புரிஞ்சுக்கணும்.
அது போல கொம்பனுக்கும் வந்து நடிகர் சங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கார்த்திகை வந்து சம்பளம் வரலன்னு வந்து கார்த்திக் புகார் கொடுக்கல. நடிகர் சங்கத்துக்கு அது எந்த விதமான வேலையும் இல்லை. அது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வேற ஒரு சமூகத்திலிருந்து வேற ஒரு பிரச்சனை வருது. அதை சமூகத்துல அந்தஸ்து உள்ள ஒரு பவர் உள்ள ஒரு ஆளை தான் தீர்க்க முடியும். அன்னைக்கு சரத்குமார் உட்கார்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது நடிகர் சங்கத்துக்கு எந்த பிரச்சனை. இது நடிகர் சங்க பிரச்சனையை ராதாரவி பார்த்து பாரு. அதனால அது ராதாரவி வந்து இருக்கும்போது நடிகர் சங்கத்துக்கு அது ஒரு அவசியம் இல்லை. இதை மீறின பிரச்சனைகள் நான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி அடிகிற நிலைமையில இருக்கு, ஏறக்குறைய அழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு சுகமான ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு லெட்டர் அனுப்புறோம். லெட்டர் எப்படி அனுப்புறாங்க? யார் அனுப்புறது லெட்டர்? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா தயாரிப்பாளரோட பிரதிநிதி ஒருத்தர் தானோன் சார் கையெழுத்து போறாரு. எல்லா இயக்குநரோட தலைவரா ஒருத்தர் கையெழுத்து போறாரு. விக்ரம் ஒருத்தர் கையெழுத்து போறாரு. இன்னைக்கு இந்திய சினிமாவோட தலைவரா ஒருத்தர் இருக்கார். தமிழ்நாடு தென்னிந்தியா இல்ல, இந்திய சினிமாவோட தலைவரா சிவான் ஒருத்தர் கையெழுத்து போறாரு. அப்போ இந்திய சினிமாவை கூட பிரதிநிதியா இருக்க ஒரு 3 பேர் கையெழுத்து ஒரு லெட்டர் அனுப்புறோம். இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் அதுதான் எப்படி வந்து நல்லவனை எதிரியா மாத்துறது, நண்பரை எதிரியா மாத்துறது தன்மை இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறதா தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அந்த கடிதம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? அப்ப தயாரிப்பாளர் சங்கம் ஒரு நடுவணம் இருக்கு, இயக்குனர் சங்கம் ஒரு நடுவணம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு மரியாதைக்கு வந்து சார் இது மாதிரி ஆயிடுச்சு முடியல சார் சொன்னா பரவாயில்ல. அங்க போகும்போது ட்விட்டர்ல ஒரு வருது, we are not interested. எங்களுக்கு கடிதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இது வந்து பேப்பர்ல ஒரு தினகரன்ல மொத்த விஷயம் வருது. மறுநாள் வந்து பாஞ்சு பாண்டவர் அணின்னு போட்டு அதில் வந்து ஒரு லெட்டர் வந்து கடிதத்துக்கு போட்டு நான் ஊர்ல இல்லை எங்கிட்ட வந்து கவுன்சில் வந்து படிச்சு காமிச்சாங்க. யார் கடிதம் அமைச்சிருக்காங்க? யார் கடிதம் அமைச்சிருக்காங்க? யாரும் தெரியல சார். பஞ்சபாண்டவர் அணி யாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுதான் அவங்க எங்களுக்கு கொடுத்த மரியாதை. இதனாலதான் இன்னைக்கு இவங்க எதிராக நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்ப நண்பனா இருந்தவன நடுநிலைமையில இருந்தவன் தள்ளி விட்டது யாரு? நீங்க தானே. அப்ப யார் கையெழுத்து போட்டாங்க, யாருக்கு லெட்டர் அனுப்புறங்கிற ஒரு இது கூட இல்லாம அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா? அங்கதான் வந்து இதே போல வந்து நடிகர் சங்கம் நாளைக்கு போச்சுன்னா மற்ற அனைத்து சங்கங்களிலிருந்து தூரமா போயிடும். இன்னைக்கு டைரக்டர் எப்படி தான் வந்து 50% வேலை கொடுக்கணுங்கிறவங்க எதிரியா போயிடுவான். மதுரைக்கு போனாலும் அவங்க உறுப்பினர்களுக்கு வேலை கொடுக்கணும் நினைக்கிற தயாரிப்பாளர் வெளியே போயிடுவான். பரவாயில்ல இவங்களோட இணைந்து ஒர்க் பண்ணணும் நினைக்கிற சப்சி உங்களுக்கு எதிரியா போயிடுவான். அப்ப இந்த தாந்தோட்டத்தனம் இருந்தா எல்லாருக்கும் எதிரியா போயிடும். அந்த தன்மை இருக்கக்கூடாதுங்கிறதால தான் இன்னைக்கு இவங்க இருந்தா நல்லது. நிச்சயமா சேரன் சொன்னதுல எனக்கு உடன்பாடு உண்டு. நான் கூட வந்து இன்னைக்கு இதே ஒரு விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியும். எனக்கு என்னன்னா, இப்ப நான் வந்து இயக்குனர் சங்கத்தை ஏன்னா நான் செக்ரட்டரியா இருந்ததா இன்னும் அந்த வழி எனக்கு அதிகமா தெரியும். இது ஏன்டா உங்களுக்கு 20 வருஷமா வந்து 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு வருவீங்க, உடனே ஏதோ ஒரு சொட்டு கூட தான் சொல்லுவீங்க, உடனே நீங்க வந்துருவீங்களா? இங்கதான் வலி ஏற்படுத்துறேன். இப்போ அவங்க வந்து சார் நீங்க ஒர்க் பண்ணீங்க, இப்ப நாங்க ஒர்க் பண்ணான்னு இருக்கோம் சார், நீங்க எனக்கு கொஞ்சம் இது பண்ணுன்னு சொன்னா நிச்சயமா சரத்குமார் அந்த பொறுப்பு விரும்பி விஷாலையோ இல்ல கார்த்திகையோ இல்ல யாரோ ஒருத்தர் உட்கார வச்சு போயிருப்பார். நிச்சயமா நடந்திருக்கும். இப்ப என்ன நிலையை நீங்க ஏற்படுத்துறீங்கன்னா விட்டுட்டு போனா நான் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைங்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துறேன். அப்ப விட்டுட்டு போக முடியாத மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு அப்புறம் வந்து நாங்க வந்து ஒண்ணும் கேட்கல சார், ஒப்பந்தத்தை மாத்த சொன்னோம். இன்னைக்கு நாங்க மறுபடியும் பேசுறோம். பேசி உடனே சரத்குமார் சார் சொன்னோம், சார் உங்க மெம்பருக்கு ஒரு வேலை விருப்பமான ஏன் சார் அந்த ஒப்பந்தம் கேட்டேன். சொல்லபடி யாராவது ஒருத்தர் வந்து சிவகுமார் சார் வந்து இல்ல விஷால் வந்து இல்ல சத்யராஜ் வந்து என்கிட்ட சார் நீங்க யாராவது வந்து இந்த ஒப்பந்தம் சரியில்லை யாராவது சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இந்த ஒப்பந்தத்துல இந்த சரத்துக்கு எதிராக இருக்கு யாராவது சொன்னாங்களா? ஒருத்தருமே சொல்லாம நான் எப்படி மாற்ற முடியும்? 2002 கடன் அடைச்சோம், 2012 நான் வந்து ஒப்பந்தம் போடுறேன். இந்த 10 வருஷம் கடன் அப்படியே தானே இருக்கு, இது நடிகர்கள் அப்படியே தானே இருக்காங்க, யாருமே ஒண்ணும் பண்ணலையே. அப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம என்னோட காலகட்டத்தில் ஏதாவது பண்ணி இந்த சங்கத்தை ஒரு நல்ல இது கொண்டு வரணும் நான் நினைக்கிறேன். இது என்னோட முயற்சி. இந்த முயற்சி சரி தப்புன்னு நீங்க சொல்லணும் இல்லையா? வெளியே பேப்பருக்கு ஏன் சொல்றீங்க? இதேதான் அந்த நிலைமை இப்படியே கண்டினியூ பண்றாங்க. இப்ப பாதுகாப்பு வேணும்னா இன்னைக்கு 5 பேர் போய் நின்று கமிஷன் ஆஃபீஸ் போக வேண்டிய இது நிலைமை எதுக்கு? யாருக்கிட்ட யாருக்கு பாதுகாப்பு வேணும்? வரப்போறோம் ஓட்டு போட போற மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா இல்ல யாருக்கு பாதுகாப்பு வேணும்? இது யாரையும் ஒருத்தர் அனுப்பினா போகணும். எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா மெம்பருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் வந்து பப்ளிக்கு சொல்லி இன்னும் இந்த நெருக்கடி அதிகமாகிட்டே போறதால என்ன பண்ணணும், இந்த பிளவு அதிகமாகிட்டே போகுது. இந்த தேர்தலுக்கு பின்னாடி நீங்க அவங்களே கூட வந்து நான் சொல்றேன் வெற்றி பெற்று வந்த உடனே நீங்க ரிசைன் பண்ணணும் நான் உட்கார வைங்க. இப்ப வெற்றிங்கிறத வந்து இவங்க உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமா நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு வந்துருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ அன்னைக்கு இப்போ ஒரு நாள் வந்து கண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணாரு.
எஸ்எஸ்ஆருக்கு மகன் கண்ணு. ஆனால் இது மாதிரி வந்து எங்கள் அப்பாவோட நினைவு தினம் அதை கொண்டாட போகிறாங்க. நான் இவங்க யாரும் எங்கள் அப்பா சாவு கூட வரல, நினைவு தினம் திடீர்னு கொண்டாடுறாங்களே, நான் வந்து இது பண்ணுறதான்னு. உண்மைதான். நான் அன்னைக்கு வந்து எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போகும்போது ரோட்டில் லுங்கியோட இந்த முதல் பார்த்தா அது ராதாரவி தான். அங்கே ஏதோ டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு வந்து வெளியே ரோட்டில் வந்து எப்போ ஒரு லுங்கியோட தான் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் படைப்பாளிகளை எங்களை அடிக்கும் போது லுங்கியோட வந்த முதலாவது ராதாரவி தான். லுங்கி ராதாரவி வந்து நகமும் சதையும் போல அன்னைக்கு வந்து நின்னவர் ராதாரவி. இன்னைக்கு திடீர்னு வந்து யாரோ கொண்டாடுறாங்கண்ணா. நான் சொன்ன பரவாயில்ல விடுப்பா, இல்லைண்ணே எங்கள் அண்ணா ஒருத்தர் இருக்காரு அவர் வச்சு. அப்போ நடிகை சங்கத்துக்குள்ள ஒரு பிளவு. அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ள எஸ்எஸ்ஆர் ஒரு மகான நடிகன். அப்போ ஒரு 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தர் இங்கே இருக்காரு, உங்க அப்பா இருக்காருங்கிற உண்மை உலகத்துக்கு தெரியுமா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நடிகை சங்கத்தை உடைச்சு ஒரு குடும்பத்தை உடைச்சு எப்போ எலெக்ஷன்ங்கிற பேர் எப்படி வந்துட்டு பாருங்க. இந்த நிலைமை ஏறக்குறைய எங்க சங்கத்தில் வந்தது, இயக்குனர் சங்கத்தில் வந்தது. அப்போ வரும்போது நான் பாரதி ராஜா நாங்களாம் ஒரு அணியில் நிற்கிறோம். என் கூட இருந்தார் அமீர். திடீர்னு பார்த்தா இப்போ அமீர் சேரன் இவங்களாம் வந்து இன்னொரு அணியில் நிற்கிறாங்க, எங்களை ஏற்று நிற்கிறாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன வேணும்னு. என்னடா அது திடீர்னு நான் சேரன் வந்து இப்போ என்னன்னு தான் கூப்பிடுவாரு, அமீர் என்னன்னு தான் கூப்பிடுவாரு. என்ன எதிரியே இல்லை, இவங்க ஏன் திடீர்னு நிற்கிறாங்கன்னா இல்லைன்னா சும்மா எலெக்ஷன் நிற்கிறாங்க. பரவாயில்ல நின்னாச்சு. ஆனா தனி மனிதனுக்கும் நமக்கும் இந்த சினிமா துறையில் இருக்கும் ஒரு பெரிய இது இருக்கு. என்னன்னா நம்ம சும்மா இருந்தா கூட இந்த கூட சும்மா வர மாட்டாங்க பொதுமக்கள். ஆனா என்ன வந்து அமீர் நிற்கிறாங்க விடாதுமே. நான் அமீரை கால் பண்ணேன். அமீரை யாரு? நான் ஒரு ஊர் திருச்சிக்கு போனா ஒருத்தர், ஏன்னா நான் ஒரு 10 பேர் தெரிகிறேன், அவரு ஒரு 10 பேர் தெரிகிறார். அப்போ நாங்க யாராவது ஒருத்தர் வந்து தோத்தா அவங்க முன்னாடி அவமானப்பட வேண்டிய ஒரு கவலை, ஒரு அவமானம் வந்து நிக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், இன்னும் வந்து அது விக்ராசா எலெக்ஷன் முன்னாடி ஏற்பட ஒரு ஃபயர் வருது. அப்ப திடீர்னு ஒன்று யோசிச்சேன், நாளைக்கு யார் ஜெயிச்சாலும், பாரதி ராஜா ஜெயிச்சாலும் இல்ல பாரதி ராஜா வைத்து சேரன் போட்டி போறாருன்னா அது இன்னும் பெரிய அவமானம். அப்போ வந்து அமீர் தோத்தாலும் செல்வமணி ஜெயிச்சாலும் யாரோ ஒரு இயக்குனர் தோக்க தானே போறாங்க. அதனால இது வேண்டாம். அப்போ வந்து விசு சார் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, இதே வந்து அமீர் சேரன் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு தெரியுது வேணா எங்களுக்கு தொடர்ந்து விசு சார் வந்து என்னை எதிர்த்துட்டே இருப்பாரு. அப்போ ஒரு பலம் இல்லாம இருந்தது. திடீர்னு இவங்களாம் வந்தவொடனே இவங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் நினைச்சேன் அதான் வந்து அமீரை வச்சு பாரதி ராஜா தோக்கடிங்கிறது ஒரு பிளான். இன்னைக்கு நாசரை வச்சு சரத்குமாரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு பிளான் அன்னைக்கு ஒரு பிளான். நான் என்ன பண்ணேன், உடனடியாக மொத்த பேர் நான் வித்ரா பண்ணேன். மொத்த பேர் வித்ரா பண்ணி பாரதி தலைவர், சேரன் துணை தலைவர், அமீர் செக்ரட்டரி, ட்ரெஷரர் வந்து ஜெகநாதன் ட்ரெஷரர் அப்படியே ஃபார்ம் பண்ணி ஒரு வீக்க வச்சிட்டோம். அந்த கையெழுத்தான உடனே விசு சார் அமீர் ஃபோன் பண்ணாரு, எப்படி நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணா, நீ பாரதி ராஜா எதிர்த்தாதான் உனக்கு என்னோட ஆதரவு, நீ ஒத்து போனா உனக்கு ஆதரவு இல்லை. அப்ப பாரதி ராஜா எதிர்க்கிற ஒரு மதியத்தில் இன்னொரு பையனை வச்சு அப்ப வந்து எலெக்ஷன் நடத்துறாரு. அப்போ அதுதான் இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் உங்க பின்னாடி இந்த எதிர்க்கிற கூட்டத்துல 3 பேர் இருக்காங்க, 3 சக்திகள் இருக்கு. ஒண்ணு ஜென்யூனா இருக்கிறவங்க, அவங்க ஒண்ணும் தெரியாது. இப்ப என்ன வேணும் கேட்டா இல்லையா, இப்ப கார்த்திக் இல்லனே இப்ப அதான் ஒய்ஃப் நான் சொல்லிச்சு, என்னமா இல்ல மீட்டிங் இருக்கு கூப்பிடுறாங்க, அங்க போனா என்னடி அதை காணாம வந்து ராதிகாக்கா போன் பண்ணோம். அங்க போலான்னா உடனே கார்த்திக் போன் பண்றாரு, அக்கா இங்க ஒரு 2 நேரம் கேள்விக்கா இருக்கு, அவர் போன் பண்றாரு. இந்த நிலைமை நிச்சயமா நிறைய நடிகர்கள் இருக்கு. உங்க 2 பேரும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இந்த 2 பேரும் இந்த போட்டியில வந்து அவங்க எந்த பக்கம் வரதுன்னு இல்லாம ஒரு கஷ்டம் இருக்கு. அது போலதான் அன்னைக்கு இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வச்சாலும் சேர முடியாது, அந்த தன்மையை எதிராளி உருவாக்குறாங்க. அப்போ இந்த சரத்குமார் எதிர்க்கிற அணியில ஒரு அணி மாதிரி கண்ணுக்கு தெரியும், ஆனா ஒரு சக்தி எப்பவுமே நம்மளை எதிர்க்கிற சக்தியை ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது யார் நம்மளை எதிர்த்தாலும் அந்த போய் ஆதரிக்கும். அது ஒரு சக்தி. அவங்களுக்கு அடையாளம் காமிக்க மாட்டாங்க, அவங்க ராஜகுருவா இருப்பாங்க, தன் அடையாளம் காமிச்சிக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் உண்மையா அவன் ஜெனுவனா ஏதோ நடிகை சங்கம் அவங்க இடம் காணும், அது காணாம போயிடுச்சு, அது இன்னைக்கு வந்து இது ஒரு காமெடியா வர ஒரு இது இவங்க ஒரு குரூப். இன்னொருத்தர் இந்த பப்ளிசிட்டி, திடீர்னு இப்போ ஆளே காணாம இருந்தாங்க, அவங்க எல்லாரும் டிவி வருது, எல்லாரும் முன்னாடி பேசுறாங்க. இப்போ இந்த 3 பேரான ஒரு அணி இருக்கு. அப்போ ஜெனுவனா இருக்கிற அணியை புரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து இவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு. ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்க பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்வி சேகர் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார். இப்போ வந்து நடிகர் சங்கத்துக்கு என்ன தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்ன கடிதம் வந்ததோ அந்த கடிதத்தை வந்து எஸ்வி சேகர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டாரு. ஒருத்தர் வந்து பிரஸ் கொடுத்துட்டாரு, ஏன்னா நாசர் நினைச்சா கூட ஒன்று சேர முடியாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இருக்கு, ஒருத்தனா இருந்தா
1 கோடியை ஒரு 10 வருஷத்துல 100 கோடி ஆக்குவான். 2 பேரா இருந்தா 1 கோடியை 10 வருஷத்துல 50 கோடி ஆக்குவான். 3 பேரா இருந்தா 1 கோடியை 10 வருஷத்துல 25 கோடி ஆக்குவான். 4 பேரா இருந்தா 1 கோடியை 10 வருஷத்துல 25 கோடி ஆக்குவான். 5 பேரா இருந்தா 1 கோடியை 10 வருஷத்துல காணாம முடிப்பான். ஏன்னா நம்மளால இணைந்து செயல்பட முடியாது. நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் மேனா. நம்ம இதே அமெரிக்காவா இருந்தா அவன் 5 பேர் சேர்ந்தா மிக பிரமாண்டமா ஆயிடுவான், 4 பேர் சேர்ந்தா இன்னும் நல்லா வளருவான். ஆனா நமக்கு வந்து தனித்தனியா பண்ணி தான் பழக்கம். அப்ப இதுல வந்து இது சரத்குமார் அணி. அப்ப அடுத்து என்னவா இருக்கணும்? அது நாசர் அணி. நாசர் அணி இதை மட்டும்தானே இருக்கணும். அப்போ ஆனா என்ன வருது? பஞ்சபாண்டவர் அணி. ஆனா நேற்று இன்னும் காலையில பேப்பர்ல பார்க்கும்போது இது விஷால் அணி. அப்போ தன்னுடைய முகத்தை என்ன காமிக்க முடியாத ஒரு அணியா நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு இந்த நிலை தொடரும். நாளைக்கு ஒருவேளை வந்து வெற்றி வந்தா என்ன ஆகும்? யார் சொல்றது யார் கேட்கறது? நாசர் வந்து கொஞ்சம் பண்பானவர், அவர் சொல்லலாம் சார் கொஞ்சம் இது பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். இப்ப விஷால் இதே கோவத்தோட அதெல்லாம் முடியாது அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை வரலாம். அப்ப எப்பவுமே வந்து ஒரு தலைமைக்கு ஒரு அணி உருவாகும். அதுதான் மிகச்சிறந்த நிர்வாகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப நீங்க ஒரு வேலை நினைக்கலாம், இங்க இருக்கிற உறுப்பினர் கொஞ்சம் பேர் நினைக்கலாம், இதுல வந்து சரத்குமார் ஓட்டு போட்டு, ராதாரி ஓட்டு போட்டு, அங்க கார்த்திக் ஓட்டு போட்டு, இங்க வந்து நளினிக்கு ஓட்டு போட்டு, அங்க அதுல இருக்கிற உறுப்பினர் கொஞ்சம் பேர் கொண்டு வரல நினைச்சீங்கன்னா அதை விட மகா குழப்பமான ஒரு நிலைமை நடிகை சேர்ந்து வராது. அதனால தயவு செய்து போட்டா 20 மொத்த பேருக்கு ஒரே அணியில ஓட்டு போட்டாதான், ஒரு அணி வந்தாதான் எதுவும் நடக்கும். ஒரே ஒரு ஆள் எதிரணி வந்துட்டா கூட எதுவுமே நடக்காது. ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் போட்டாலும் அந்த மொத்த பால் விஷமாயிடும். அது போல இப்ப இருக்கிறவங்க அவங்க டஃபா இருக்காங்க. யாரையும் நான் விஷம் சொல்லல. எதிரணி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எதிரணி சேரும்போது இதுல இருந்து இந்த அணி போனா அவங்களுக்கு விஷம், அந்த அணி வந்தா இவங்களுக்கு விஷம். அது மாதிரி ஆயிட்டதான் நான் சொல்றேன். ஒரு ஆள் அங்கிருந்து ஜெயிச்சு வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நிர்வாகத்தை நடத்த விடாம பண்ணுவாங்க. நிச்சயமா எதுவும் பண்ண முடியாது. அதனால நிர்வாகம் சிறப்பா நடக்கணும்னா நீங்க ஒரே அணியா தான் ஓட்டு போகணும். ஏன்னா சரத்தா இந்த இது வந்து நான் பார்த்தேன், இந்த உங்களுடைய அந்த 15 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தை பார்த்த உடனே ஏறக்குறைய கூட்டம் கலைய ஆரம்பிச்சது. ஏன்னா மொத்த விஷயமும் முடிஞ்சு போச்சு. அதுலயே இனிமே நாங்க சொல்லி கழட்ட ஓடுதோன்னு அதுலயே எல்லா விஷயமும் வந்துருச்சு. நாங்க ஓட்டு போட தயாராயிட்டாங்க மாதிரி இருந்த விஷயம். எனக்கு நிறைய விஷயம் புரியல. சரத் சார் நான் போட்டேன், சார் ஒருவேளை வந்து அந்த நாளைக்கு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சு ஒரு உறுப்பினர் வந்து இந்த தீர்மானத்தில் ஏதாவது மாற்றம் கேட்டா ஒத்துப்பீங்களான்னு அவர் சொன்னாரு. அவங்க ஒரு மீட்டிங் போட்டுட்டோம், நான் வரேன். எங்களோட உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தத்துல எந்த தீர்மானத்தை மாற்ற சொன்னாலும் நான் மாற்றுகிறேன்னு எங்களுக்கு உறுதி கொடுத்தார். ஒருவேளை நீங்க வாங்க நாளைக்கு மீட்டிங் போடுங்க, இந்த தீர்வு ஒப்பந்தத்துல ஏதாவது மாற்றம் நினைச்சா நீங்க மாத்தீங்க. ஏன்னா நாங்களாம் வந்து இங்க அது லாயர்ஸ் கிடையாது. நான் நடிகர் ப்ரொடியூசராக நடிக்கிறானவரு, நான் வந்து டைரக்டர். ஏன் நாங்களே பண்ணும்போது சில தவறுகள் நாங்கள் பண்ணதான் செய்வோம். அது அந்த தவறுகள் தெரிஞ்சு பண்றோம் தவிர தெரியாத பண்றது தவிர. ஏன்னா நாங்கள் இங்க வந்து கம்பெனிலாம் படிச்சுட்டு வர்றதில்லை. அப்ப இதுல இதே கடனை அடைக்கும் போது விஜயகாந்த் சரத்குமார் தான் கைது போட்டாங்க. அன்னைக்கு ஏன் 2 பேரும் கைது போட்டு யாரும் கேட்கலையே? ஏன் 2 பேர் தான் கைது போட்டீங்க? நாம தான் கைது பண்ணணும், நாம தான் கடனை கட்டணும்னு கேட்கலையே. அப்போ இன்னொரு விஷயம் கூட, நடிகர் சங்கத்துல வந்து அந்த நிகழ்ச்சி நடந்ததால கடன் அடைஞ்சதுன்னு இல்லை. ஏன்னா ஒரு வேலையை பண்ணி முடிக்கும் போது அந்த பணத்தை கொண்டு வரதுக்கு உயிர் போயிடும். இப்ப கூட சீக்கிர ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபங்க்ஷன் நடந்த பிறகு 3 மாசம் நாங்க போராடணும் அந்த பணத்தை இங்க கொண்டு வரதுக்கு. இல்லைன்னா அந்த பணம் காணாம போயிருக்கும். அப்போ நிகழ்ச்சி நடந்தாலும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் வந்து சரத்குமாரை விட சரியான ஆள் யாரும் கிடையாது. நான் வந்து சரத்குமார் சார் வந்து 30 வருஷமா நான் பார்த்துருக்கேன். சாதாரணமா அவர் வந்து நடிகர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் எப்படியும் என்ன சிஎம் போறீங்களான்னு, நோ பிரைம் மினிஸ்டர் அவர் பிளான் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு சரத்குமார் முதல் மீட்டிங். அவர் ஒன்றும் கலைஞர் சார் நடிகர் கூட ஆகல, அவ்வளவு கான்பிடென்ட் அவர். நான் சும்மா அவர் கிட்ட சொல்லுவேன், சார் உங்களை கடலை கட்டி ஒரு பசிபிக் சமுத்திரத்தை ஐஸ் கட்டி தூக்கி உள்ள போட்டா கூட உள்ள ஒரு மீனை பிடிச்சிட்டு வெளியே வருவீங்க சார், நீங்க அவ்வளவு சாமர்த்தியமான ஆள் நீங்க. அதனால சரத்குமார் வச்சுக்கணுமா வேணாமா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதை விட ஒரு சிறந்த மனிதன் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆனா அவங்களுக்கு கூட வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்துது. சம்பவம் வரும்போது முன்னாடிலாம் பார்த்தேன், சிவாஜி சார் டெத்துக்கு நான் பார்க்கும்போது அந்த இருந்த வந்து மொத்த நடிகர் சங்கத்தோட ஆக்டிவிட்டிஸ். இப்போ மனோரமா டெத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி நிற்கிறார் சார். சார் ஏன் சார் என்ன சொல்லணும், ஏதோ ஓட்டுக்காக வந்துட்டு நினைச்சுப்பாங்க, கொஞ்சம் அவமானமா இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியை வந்து இப்போ ஏற்படுத்திட்டாங்க. வேலை செஞ்சா கூட அந்த குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திட்டாங்க.
அப்போ வந்து நான் திடீர்னு நைட் 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், முன்ன வந்துச்சு இருக்கா இல்லையா, அது மாதிரி தகவல் வருது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம இருக்கும்போதே நம்ம காணாமல் போகுதுங்கிற வாட்ஸ்அப் நியூஸ் வருது. அதனால உண்மை இருக்கான்னு வந்து சரசார் சொன்னோம்னா அவர் சொல்கிறார், இல்லை சொல்ல நான் வந்து எங்கள் டெத்தில் இருக்கேன், முடிஞ்சிச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்கிறார். அப்புறம் காலைல 11 மணிக்கு அவங்க 6 மணிக்கு போகும்போது பார்த்தா எப்போ வரலாம் கேட்க போனால் அவங்க சரசார் இல்லை. என்னன்னா வந்து அப்படின்னு சொல்லியிருக்கா, அந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அந்த இறுதி யாத்திரைக்கு போகிறதுக்கான வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் வந்து இன்னும் அதில் கூட கூத்து பாருங்க, சிஎம் வரும்போது நாங்கள் அங்கே இருக்கோம், இவர் வந்து அந்த வழி அனுப்பிச்சுட்டு திரும்பி போறாரு. திரும்பி போகும்போது ஒருத்த போட்டோ எடுக்கிறான். எவ்வளோ வந்து குரூரமான குயுக்தியான எண்ணம் பாருங்க. அதான் சிஎம் காப்பியா இதை பார்த்து ஒரு அல்பாருங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறோம். அவங்க இவர் விஷ் பண்ணாரு, அந்த அம்மா விஷ் பண்ணாங்க, வண்டி போச்சு, திரும்பி வந்து இதை நாங்கள் பார்த்துருக்கோம். எப்படி எப்படிலாம் வந்து அப்போ இந்த எலெக்ஷன் வந்தவங்க என்ன கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. இதை வந்து சிஎம் பார்க்காம போயிட்டாங்க. அப்போ அவங்க நின்று இருக்காரு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சரத்தை காணும், கொஞ்சம் தேடுறேன் நான், ஏன்னா ஒரே கிரௌடாக இருக்கு, எங்களால் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல. சார் இவருக்கு ராதாரவி ஃபோன் அடிக்கிறேன், ராதாரவி சார் உள்ளே போயிட்டு வர முடியும் சார், அந்த கொஞ்சம் டெட் பாடி வெளியே இருந்தால் நல்லா இருக்கும். சுப்பிரமணி எனக்கு பற்றி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இது வரைக்கும் நான் ராதாரவி கிட்ட கேட்காத ஒரு வேதனை கூட நான் அன்றைக்கி அவர்கிட்ட கேட்டேன். கொஞ்சம் அவமானமாக இருக்குப்பா அப்படின்னு. சார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, தயவுசெய்து நீங்கள் வரணும் சார் அப்படின்னு. அங்கே அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரத்து இல்லை, என்னன்னு பார்த்தா அங்கே வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே இறுதி சிவனுக்கு முன்னால எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. அப்போ மேடை வந்துச்சு, வண்டி வந்து டெத்து ஏறும்போது அந்த மேடை அந்த வழங்கார வண்டியில் பார்த்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் யார் ஏறினாங்கன்னு தெரியும் இல்லையா? அது நான் தவறு சொல்லாது, பரவாயில்ல, யார் நாம தான் ஏறணும், அவங்க தான் ஏறணும். ஆனா ஏறும்போது அவங்களுக்கு தெரியணும் இது வந்து சரத்குமார் ரெடி பண்ண வண்டி, இந்த வண்டியில் தான் நம்ம ஏறலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். நினைச்சா ஒரு வண்டி ஏற முடியாது இல்லையா? அதை ஒருத்தர் ரெடி பண்ணணும், அதை ஒருத்தர் ரெடி பண்ணா அந்த வண்டியில் தான் நம்ம ஏறணுங்கிற ஒரு நன்றி உணர்வு அங்கே இருக்கணும். சரத்குமார் தான் கட்டினாரு, சரத்குமார் தான் அதை வந்து கூட வரும்னு நான் சொல்லல. ஆனா இந்த வேலையெல்லாம் பின்னாடி இருந்து ஒருத்தர் பண்ணாதான் சங்கம் நடக்கும். எப்பவுமே முன்னாடி இருக்கும் தலைவர் வந்து எல்லா வேலையும் பண்ணணும் அவசியம் இல்லை, பின்னாடி எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு அப்படி நிற்கும் போது தான் அந்த சங்கம் சிறப்பாக நடக்கும். அதுபோல தலைவராகவும் இருந்து இந்த வேலையை பண்ணது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நண்பர் சரத்குமார் என் நண்பர்களுக்காக சொல்ல, சரத்குமாரை விட நெருங்கிய நண்பர் எனக்கு வந்து நாசர் தான் என்னோட நெருங்கிய நண்பர். நான் முதல்ல வந்து கிளாப் படித்தது வந்து சத்யராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட். நான் கஸ்டமர் இருப்பேன் கிளாப் படித்தேன். முதல்ல மணி எனக்கு ஆர்டிஸ்ட்னு ஒரு வீட்டில் காஃபி கொடுத்தாலும் சிவகுமார் வீட்டில் தான். ஏன்னா வந்து இப்போ விடிஞ்சா கல்யாணம் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். அப்போ திருப்பூர்மணி அவரோட மேனேஜர், அவர் வீட்டுக்கு போகும்போது அப்போலாம் கார்த்திக் இவங்களாம் சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, அங்கிள் அப்போ கூப்பிட்டு அப்போ வந்து திருப்பூர்மணி ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது நாங்கள் அசிஸ்டன்ட் கொஞ்சம் வெளியே இருப்பாங்கிறார். அப்போ சிவகுமார் சார் சொன்னார், இருப்பாங்க இல்லை இருக்கணும்னார். நான் கொஞ்ச நேரம் வச்சு நானே வெளியே போயிட்டேன், நல்லா இருக்காதுன்னு. நான் போனோடனே சிவகுமார் சொல்றாரு, மணி நீங்க சொல்லக்கூடாது, ஒரு பையன் சின்ன புது பையனா இருந்தாலும் திடீர்னு அவமானப்படுத்தக்கூடாது, அப்ப நீ உள்ள கூட்டு வந்துடக்கூடாது, கூட்டு வந்துட்டு பிறகு அவன் போன பிறகு தான் நீ விஷயத்தை ஆரம்பிக்கணும், வெளியில பாதி அனுப்பக்கூடாது. இது மாதிரி நல்ல பண்புகள் கொண்டவர் தான் சிவகுமார். அவங்கள எல்லாம் நான் ஒரு மன்னிப்பு கேட்கிறேன், அவங்களை வந்து எதிர்த்து இந்த மாதிரி நிற்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் விட சிறந்தது இது எதுன்னா சரத்குமாரோட சேவை. இந்த நடிகர்களுக்கு சேவைங்கிறதால தான் எல்லா நட்பையும் மீறி எல்லா விஷயமும் மீறி நாங்கள் நடிக்கிறோம். இன்னொரு விஷயம் இருக்கு, அது சொல்லலாமா வரணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீ எப்படா சொல்ல முடியும்னு எனக்கு கேட்கலாம். ஏன்னா நான் எப்படி நாகரிகமா சொல்றது வச்சு, நான் என்னை ஆளுவேன், நான் என்னை ஆளுவேன், அவ்வளவுதான். ஒரு வீடு இருக்கு, என் வீட்டுக்கு எங்க அப்பா அவங்க வந்து குடும்ப தலைவனா இருக்கணும், அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா குடும்ப தலைவனா இருக்கணும். அங்க வந்து சித்தப்பா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளியா சாப்பிடணும் போகணும். என் வீட்டுக்கு தலைவனாகவும் யாரும் வரணும், சாப்பிடணும், வரணும், நடிக்கணும். ஏன்னா இது எப்ப நீ சொல்ல முடியும்னு சொல்லலாம். என் மனைவிக்கு அரசியல் வரணும்னு என்ன சொன்ன போது கூட நான் சொன்ன முதல்ல ஊர்ல ஒரு பேர் தேவைப்படணும், அப்புறம் இங்க வரலான்னு தேவைப்படும், அப்புறம் இங்க பண்ணலாம். ஏன்னா எங்க வந்து நாங்க நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு. அதனால நான் யாரும் மொழியால ஜாதியால இனத்தால பிரிக்கல. ஆனா நம்ம பிரிச்சுட்டோம், நான் ஒரு பங்கா பிரிச்சுட்டோம். 4 அண்ணன் தம்பிக்கு 4 பேருக்கு வீடு பிரிச்சுட்டோம். 4 பேர் ஒரு வீடு வச்சு, நான் அண்ணன் 3 பேர் 3 தம்பிக்கு வீடு கொடுத்துட்டேன். இப்ப இருக்கிற வீடு வந்து 3 பேருக்கு பங்கு கேட்டா விளையாட்டு, 3 பேருக்கு வீடு கொடுத்துட்டோம். இருக்கிற வீட்டுல அண்ணனுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு தான் மரியாதையா இருக்கும். அதுதான் சிறப்பாகவும் நாகரிகமாகவும் இருக்கும். அது இதோட நான் சரியா சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதனால நான் யாரும் பாகுபாடு பண்ண. ஆனால் சரத்குமார் மொழியை மீறி, இனத்தை மீறி, ஜாதியை மீறி மனிதர்களுக்காக பாடுபடக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்.
அதுதான் இப்ப அவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப நான் சொன்னா பூச்சி முருகன் வந்து வித்ரா பண்ணுவாரு, நான் உடனே பில்லிங் கட்டணும். அப்ப சொல்ல வேண்டியதானப்பா, நேத்து இன்னைக்கு கட்டிருக்கலாம் இல்லையா? இப்ப நான் எதுவும் முன்னாடி மீட்டிங்ல பார்த்தேன், நான் சொன்னா வந்து பூச்சி முருகன் கேஸ் வித்ரா பண்ணிடுவாரு, நாங்க வந்தோடனே கட்டிடுவோம். அப்போ நீங்க வந்தவங்க தான் கட்டணும் நினைக்கிறீங்களா? அது வரைக்கும் பூச்சி முருகனை வச்சு நீங்க கேஸ் போட்டு நிறுத்தி வச்சிருக்கீங்களா? கேள்வின்னு வரும்போது இதெல்லாம் ஒரு பதிலா வந்துடும். இப்போ ஏன்னா பேச்சு வச்சுதானே பேச்சு வரும். அப்போ இதே பேச்சு நான் வந்து அது அவங்களுடைய ஏன்னா இங்க வரணும் போது அவர்களுடைய எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லா இன்டர்வியூஸும் பார்த்தேன், ராதிகா கொடுத்து சிம்பு கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். இதுல பார்க்கும்போது ஒரு விஷயம், யாருக்குமே வந்து இந்த குற்றச்சாட்டு இதுதான் குற்றச்சாட்டுன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்குமே அங்க எதுவும் இல்லை. இதுதான் குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டை சரத்குமார் பண்ணியிருக்கான்னு சொல்றதுக்கு யாருக்குமே அங்க இல்லை. அப்போ ஏதோ எல்லாம் இப்போ இன்னொரு வருத்தம் எனக்கு வந்து தயவுசெய்து ஒரு பாடம் நேரமான ஒரு சிறிய இது சொல்லிக்கிறேன். என்னன்னா, எதிரியை விட நண்பன் வந்து துரோகி தான் மிகப்பெரிய கட்டம். 20 வருஷம் கூட இருக்கீங்க பண்ணும்போது, சரத் இது நீ பண்ண தப்பு சரத், மாற்றம் சொல்லிருக்கலாம்ல. இன்னைக்கு மாற்றம் வேணும் கேட்கறவங்க சொல்லலாம் இல்லையா? அது யாராவது சொன்னீங்களா? இன்னைக்கு வந்து மாற்றம் வேணும், மாற்றம் என்ன மாற்றம் வேணும்னு சொல்லணும் இல்லையா? நீ சொல்லி கேட்காம வந்தா பரவாயில்ல. இப்ப நான் இது பார்க்கணும் கூட, லட்சுமி வந்து ரொம்ப நெருங்கிய நம்பர், அவங்க என் படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க சின்ன பசங்க சல்யூட் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்லிருக்குமா? இடத்த காணும், எதுக்கு இடம்? இப்போ நான் என் வீடு இருக்குது, பழைய வீடு இருக்குது, இன்னைக்கு புது வீடு இருக்கு. என் உடனே வந்து ஐயோ இவங்க அப்பா கட்ட வீடு இடிச்சிட்டீங்கன்னா இடிச்சாதானே நான் வீடு கட்ட முடியும். அப்போ அந்த சென்டிமெண்ட்டை எப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க? நீங்க இடத்த இடிச்சிட்டாங்கிற சென்டிமெண்ட் இருக்குல்ல, இடங்கிறது உண்மைதான். அந்த சென்டிமெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி அப்போ தேர்தல் வரும், அதுதான் தேர்தல் உங்களுக்கு வேணாம்னு நான் சொன்னேன். தேர்தல் ஒன்று வரும்போது எப்படி ஒன்னாலும் ஜெயிக்கிறாங்க ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வரும்போது இடத்த காணும். வடிவேல் காமெடி, எட்டி பார்த்தா இடத்த காணும். நீ சம்பளம் வாங்குறதுக்கு கல்பாஜா ஓட்டு வாங்கியிருக்க, அதனால எட்டி பார்க்க இடத்த காணும். அவரை வரக்கூடாது நினைக்கிறதால அவரும் அது மாதிரி ஆட்கள் பயன்படுத்துறாங்க அவங்க. அதனால என்ன விஷயம், கல்யாணம் பண்ண போடுமா? இன்னைக்கு இந்த இடம் 29 வருஷம் கழிச்சு நடிகர் சங்கத்துக்கு ஒருத்தர் அதோட நான் கேட்டேன், சொல்ல பண்ணி நீ அந்த ஒப்பந்தத்தை பாருங்க, இது வந்து நியாயமா இருக்கா பாருங்க. நியாயம் நான் வந்து சரத்து கேட்டேன். சரி, நான் சரத் இந்த 29 வருஷத்துக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை அவங்க ரெனியூவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இது இருக்கா? நீங்க நினைச்சா கேன்சல் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கோஸ் டு நடிகர் சங்கம். நடிகர் சங்கம் அந்த ஒப்பந்தத்தை ரெனியூவல் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஒப்பந்தத்தை ரெனியூவல் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே போகணும். இதுதான் அதனுடைய நிலை. இதை நீங்க எல்லாரும், ஏன்னா நான் வந்து ஒரு டைரக்டர், நான் டைரக்டரோட யூனியன் செக்ரட்டரியா நான் வரல, நான் வந்து ஒரு டைரக்டரா வந்திருக்கேன், ஒரு ப்ரொடியூசரா வந்திருக்கேன், சரத்குமாரோட நண்பனா வந்திருக்கேன், இந்த திரைப்படத்துறை நல்லா இருக்கணுங்கிற ஒரு நாகரிகமான மனிதனா நான் இங்க வந்திருக்கேன். அதனால நீங்க படிச்சு பாருங்க, அந்த ஒப்பந்தத்துல எதையாவது உங்களுக்கு தேவைப்பட்டா வெற்றி நிச்சயமா சரத்குமார் அணி வெற்றி பெறும். வெற்றி வந்த அந்த பொதுக்குழு விழாவிலேயே நீங்க உங்களுடைய குறைகளை சொல்லி அந்த ஒப்பந்தத்தை தேவைப்பட்டால் மாற்றிக்கொண்டு, தேவைப்படவில்லை என்றால் உடனடியாக அந்த கேஸை வித்ரா பண்ணி ஒரு 2-3 வருஷத்துல இந்த இடத்தை பிரமாண்டமா கட்டி இந்த மீட்டிங் அது போல ஒரு இடத்துல நடக்கும். நிச்சயமா அது போன்றான அனைத்து வழிகளையும் சரத்குமார் செய்வார். சரத்குமார் அணி வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுவதை நன்றி. கீழே நம்ம மெம்பர்ஸ் இன்னும் ஒரு 150 பேர் கையெழுத்து போட வேண்டி இருக்கு. தயவு செய்து கையெழுத்து போடுங்க. ஏன்னா இப்ப வெறும் 950 பேர் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 150 பேர் இங்கே தான் நிக்கிறீங்க, சைட்ல நிக்கிறீங்க. நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிற ஆள் கையெழுத்து போடுங்க. சகோதரர் சிம்பு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வந்துட்டு இருக்காருன்னா வெளியே வந்துட்டு இருக்காரு, இங்கே தான் இருக்காரு. அடுத்தபடியாக முதல்கண் செல்வமணி சாருக்கு நன்றி. அடுத்தபடியாக நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம்.